ஒளிந்து கிடக்கும் பொக்கிஷம். ஒரு மனிதருக்கு சந்தோஷத்தை அளிப்பது எது என்ற கேள்வியை நாம் சிலரிடம் கேட்டால் எத்தகைய பதில்கள் நமக்கு கிடைக்கின்றன? ஒவ்வொருவரும் வெவ்வேறு விதமான பதில்களையே கூறுகிறார்கள். வங்கியில் தன் பெயரில் நிறைய பணம் இருந்தால் சந்தோஷம், ஆடம்பரமான கார் இருந்தால் சந்தோஷம், தங்க நகைகளும் பட்டு ஆடைகளும் இருந்தால் சந்தோஷம், மாளிகையை போன்ற வீட்டில் வசித்தால் சந்தோஷம். இவை யாவும் வெகு சாதாரணமாக நமக்கு கிடைக்கும் பதில்கள். இவை யாவும் தேவைதான். இவை யாவும் ஓரளவுக்கு நமக்கு சந்தோஷம் அளிக்கக்கூடியவைதான். ஆனால் இவை யாவும் நிரந்தரம் இல்லையே. இன்று இருக்கும், நாளை இருக்காது. நாம் இந்த உலகத்துக்கு வந்தபோது இவற்றை எல்லாம் உடன் கொண்டு வரவில்லை. இந்த உலகத்தை விட்டு செல்லும் போதும் இவற்றை எல்லாம் எடுத்து செல்லவும் முடியாது. இவை யாவும் இடையில் வந்தவை. அப்படியானால் இடையிலேயே நம்மை விட்டு போகக்கூடியவை. நம்மோடு எல்லா காலங்களிலும் இல்லாத ஒன்றை நமக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடியது என்று எப்படி நாம் கூற முடியும்? அப்படியானால் நிரந்தரமானது எது? எல்லா காலங்களிலும் நம்மோடு இருப்பது எது? பணம் நமது வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானதுதான். பணம் இல்லாமல் வாழ்வது கடினம்தான். இருப்பினும் நேர்மையான வழியில் சம்பாதித்து சிக்கனமாக செலவு செய்து திருப்தியுடன் வாழ்வதில்தான் உண்மையான சந்தோஷம் உள்ளது. கடன் வாங்காமல் தலை நிமிர்ந்து வாழ்வதும் சந்தோஷம்தான். குடும்பத்தினருடன் நேரத்தை கழிப்பதும் சந்தோஷம்தான். பூச்செடிகளையும் காய்கறிகளையும் பயிர் செய்து பூக்களையும் காய்களையும் பார்த்து மனம் பூரித்து போவதும் ஓர் அலாதியான சந்தோஷம்தான். கடற்கரைக்கும் பூங்காவிற்கும் சென்று காலார நடந்து இயற்கையின் அழகை ரசிப்பதும் ஒரு விதமான சுகமான சந்தோஷம்தான். தினமும் நமக்காக சற்று நேரத்தை ஒதுக்கி தனிமையில் அமர்ந்து தியானம் செய்து இறைவனின் நினைவில் மூழ்கி அமைதியையும் ஆனந்தத்தையும் அனுபவிப்பதும் அளப்பரிய சந்தோஷம்தான். இந்த சந்தோஷங்களை எல்லாம் அனுபவிப்பதற்கு பணமோ பொருளோ தேவையில்லை. அமைதியான மனம் இருந்தாலே போதுமானது. சிந்தனை துளி. சந்தோஷம் என்பது காசு கொடுத்து கடையில் வாங்கக்கூடிய பொருள் அல்ல. நமக்கே தெரியாமல் நமக்குள்ளேயே ஒளிந்து கிடக்கும் பொக்கிஷமாகும்.